வாக்குப்பதிவு நிறைவடைந்ததை அடுத்து பாதுகாப்பாக கொண்டு செல்லப்பட்ட வாக்குப்பதிவு இயந்திரங்கள். வாக்கு எண்ணும் மையங்களில் 4 அடுக்கு போலீஸ் பாதுகாப்பு. சென்னையில் மாலை 7 மணிக்கு வெளியான வாக்கு சதத்திற்கும் நள்ளிரவு 12 மணிக்கு வெளியான வாக்கு சதத்திற்கும் இடையே முரண். தென் சென்னை மற்றும் மத்திய சென்னையில் முதலில் சொன்னதை விட 13% குறைந்திருந்த வாக்குப்பதிவு. சென்னை மாநகர பகுதிகளில் வாக்களிப்பதில் சுணக்கம் இருந்ததாக தேர்தல் அதிகாரி ராதாகிருஷ்ணன் கருத்து. அரசின் விழிப்புணர்வு முயற்சியால் தான் இந்த அளவுக்காவது வாக்குப்பதிவு நடைபெற்றிருப்பதாகவும் விளக்கம். தமிழ்நாட்டில் அதிகபட்சமாக தருமபுரியில் 81.48 விழுக்காடு வாக்குகள் பதிவு. கள்ளக்குறிச்சியில் 79.25% வாக்குகள் பதிவானதாகவும் அறிவிப்பு. மக்களவைத் தேர்தலில் ஜனநாயக கடமையாற்றிய அரசியல் கட்சித் தலைவர்கள். முதலமைச்சர் மு க ஸ்டாலின், எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, அண்ணாமலை, அன்புமணி, சீமான் உள்ளிட்டோர் வாக்களிப்பு. சென்னையில் வாக்களித்த சினிமா பிரபலங்கள். வாக்குச்சாவடிகளுக்கு சென்று முதல் நபராக வாக்கு செலுத்திய நடிகர் அஜித். அதிமுக கூட்டணி தென்காசி மக்களவை வேட்பாளர் புதிய தமிழகம் கிருஷ்ணசாமி வாக்குப்பதிவு செய்யவில்லை. கோவையில் வாக்கு இருந்த நிலையில் தென்காசியில் தேர்தல் பணியில் இருந்ததால் வாக்களிக்கவில்லை என்று தகவல். புதுச்சேரி மக்களவைத் தேர்தலில் 78.54 விழுக்காடு வாக்குகள் பதிவு. அதிகபட்சமாக பர்கூரில் 88.76% ஓட்டு பதிவாகியுள்ளது. நாடு முழுவதும் நடைபெற்ற முதற்கட்ட தேர்தலில் 64 விழுக்காடு வாக்குகள் பதிவு. அதிகபட்சமாக திரிபுராவில் 80% வாக்குகள் பதிவு என்று தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. முதற்கட்ட தேர்தலில் வாக்களித்தவர்களுக்கு நன்றி தெரிவித்த பிரதமர் நரேந்திர மோடி. நாடு முழுவதும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு மக்களிடம் நல்ல வரவேற்பு இருப்பதாக எக்ஸ் தளத்தில் பதிவு. தஞ்சை பெரிய கோவிலில் வெகு விமர்சையாக நடைபெற்ற சித்திரை தேர் திருவிழா. 4 மாட வீதிகளில் உலா வந்த தேரை வடம் பிடித்து இழுத்த பக்தர்கள். தஞ்சை தேரோட்டத்தின் போது மின்கம்பியில் 2 முறை தேர் சிக்கியதால் தாமதம். சீரமைக்கக்கூடிய பணியில் ஈடுபட்ட 2 மின்வாரிய ஊழியர்கள் தவறி விழுந்து படுகாயம். காரைக்குடி அருகே திருப்பத்தூரில் மழை விவசாயம் செழிக்க வேண்டி மக்கள் வெள்ளத்தில் நடைபெற்ற மீன்பிடி திருவிழா. 50க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் பங்கேற்று போட்டி போட்டுக்கொண்டு மீன்களை அள்ளிச் சென்றனர். டெஸ்லா நிறுவன தலைவர் எலான் மஸ்கின் இந்திய பயணம் ஒத்திவைப்பு. திங்கட்கிழமை மோடியை சந்திக்க உள்ளதாக கூறப்பட்ட நிலையில் அவர் இந்தியாவிற்கு வரவில்லை என்று தகவல். தமிழ்நாட்டில் 14 இடங்களில் சதமடித்த வெயில். அதிகபட்சமாக ஈரோட்டில் 109 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவு. தூத்துக்குடியிலிருந்து சென்னைக்கு முன்பதிவில்லா சிறப்பு ரயில் இன்று இயக்கம். தேர்தலில் வாக்களிக்க சென்றவர்கள் சென்னை திரும்பக்கூடிய வகையில் ஏற்பாடு. ஆபரண தங்கத்தின் விலை 1 சவரன் 55,000 ரூபாயை கடந்தது. 1 கிராமிற்கு 5 ரூபாய் குறைந்து 6,885 விற்பனை. சென்னை மாநகர பகுதிகளில் வாக்களிப்பதில் சுணக்கம் இருந்ததாக தேர்தல் அதிகாரி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சென்னை லயோலா கல்லூரியில் மத்திய சென்னை நாடாளுமன்ற தொகுதியில் பதிவான வாக்களின் இயந்திரங்கள் பாதுகாப்பு அறையில் வைக்கப்பட்டுள்ளன.
இதனை சென்னை மாநகராட்சி ஆணையருமான தேர்தல் அதிகாரியுமான ராதாகிருஷ்ணன் ஆய்வு செய்தார். பிறகு நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு பிரத்யேக பேட்டியளித்தவர் நகர்ப்புறங்களில் அரசு மேற்கொண்ட முயற்சியால் தான் இந்த அளவிற்கு வாக்குப்பதிவானதாக விளக்கம் அளித்துள்ளார். ஆண்டுதோறும் நமக்கு 60, 58, 56 இந்த தரம் 56.1 அப்படின்னு வரும்பொழுது அதுக்கு தெரிய நகர்ப்புற சுணக்கம் முக்கியமான காரணம். நம்ம ஒரு வாக்கு போடலைன்னா என்ன வித்தியாசம் வரப்போகுதுன்னு 2வது காரணம். 3வது சில பனி காரணமாகவும் சற்று வெயில் இருக்கும்போது சிலர் வரதில்லை. இந்த தரம் நம்ம 47 வகையான கேம்பெயினும் பண்ணோம். அதை நிறைய பேர் சொன்னாங்க அதனால ஏன் வரலன்னு. அதை பண்ணியிருக்காட்டா இந்த அளவு கூட வந்திருக்காதுங்கிறது தான் எங்களோட கருத்து. பட் வாக்கு அளிப்பதுங்கிறது ஒவ்வொருத்தரோட உரிமை. நாங்கள் கடமைன்னு சொன்னால் கூட ஒருத்தர் கடமை தவிர்னால் நம்ம அதுக்கு மேலே ஒன்றும் சொல்ல முடியாது அவங்கள. ஸோ நம்ம மீண்டும் இன்னும் கூடுதல் விழிப்புணர்வு இதோட முக்கியத்துவம். கடைசியாக சென்னைக்கு ஒன்று என்னென்னா ஃப்ரீக்வெண்ட் ஷிஃப்டிங்க, இடம் மாறுதல்கள். சில பேர் வெளியிலேருந்து வராங்க, உள்ளேருந்து வெளியில் போகிறாங்க. அதே மாதிரி இப்போ ஈவன் லோவர் நம்மளோட ஏழை எளிய மக்கள் கூட பணி காரணமாக இடத்தை மாறுறாங்க. அவங்க அதோட வாக்காளர் பட்டியலில் சரியாக ஃபாலோ பண்ணுறதில்ல எந்த பூத்து சாவடி அப்படின்னு. ஸோ இது எல்லாமே தீவிர இதற்கு பிறகு ஆராயப்படும். நடிகர் சூரியுடைய பெயர் நீக்கப்பட்டது தொடர்பாக அவர் நேற்று கருத்தரித்த நிலையில் தற்போது அது தொடர்பாக விசாரணை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. தொடர்பாக அதிகாரி ஒருவர் அளித்திருக்கூடிய விளக்கத்தை தற்போது பார்க்கலாம். நடிகர் சூரி உள்ளிட்ட திரைப்பிழப்பத்துடைய வாக்கு கூட இல்லைன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு. அதுக்கான காரணம் அதெல்லாம் டெஃபினட்டாக என்கொயர் பண்ணப்படுங்க. நம்ம எப்போவுமே ஒரு இம்பார்ட்டன்ட் வாக்காளர் பொறுத்தவரை எல்லாருமே சமங்க. ஆனாலும் இந்த மாதிரி லிஸ்ட்டை மெயின்டைன் பண்ணுறோம். நீங்கள் இன்னைக்கு பத்திரிகையில் பார்த்தா கூட பெரும்பாலான ஒரு பேர் இருக்குது. அவர் பேர் எப்படி அவர் மட்டும் இல்லை, ஏன் மற்ற பீப்புள் யார் பேர் விடுபட்டு போயிருக்கோ என்ன நான் பேட்டி அளித்தால் கூட எந்த நேரத்தில் விடுபட்டு போச்சு, எந்த காரணத்தினால் அவர்களை விடுத்தார்கள் செப்பரேட்டாக நாங்கள் நடவடிக்கை செக்அப் பண்ணிட்டு அதில் ஏதாவது அதிகார லெவலில் தவறுகள் இருந்தால் அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும். நடிகர் சூரி உள்ளிட்ட திரைப்பிழப்பத்துடைய வாக்கு கூட இல்லைன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு. அதுக்கான காரணம் அதெல்லாம் டெஃபினட்டாக என்கொயர் பண்ணப்படுங்க. நம்ம எப்போவுமே ஒரு இம்பார்ட்டன்ட் வாக்காளர் பொறுத்தவரை எல்லாருமே சமங்க. ஆனாலும் இந்த மாதிரி லிஸ்ட்டை மெயின்டைன் பண்ணுறோம். நீங்கள் இன்னைக்கு பத்திரிகையில் பார்த்தா கூட பெரும்பாலான ஒரு பேர் இருக்குது. அவர் பேர் எப்படி அவர் மட்டும் இல்லை, ஏன் மற்ற பீப்புள் யார் பேர் விடுபட்டு போயிருக்கோ என்ன நான் பேட்டி அளித்தால் கூட எந்த நேரத்தில் விடுபட்டு போச்சு, எந்த காரணத்தினால் அவர்களை விடுத்தார்கள் செப்பரேட்டாக நாங்கள் நடவடிக்கை செக்அப் பண்ணிட்டு அதில் ஏதாவது அதிகார லெவலில் தவறுகள் இருந்தால் அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும். சென்னை மாவட்ட தேர்தல் அதிகாரி ராதாகிருஷ்ணன் அளித்த விளக்கத்தை தற்போது பார்த்தோம்.